ஒரு 300 யானை பக்கத்தில் இருக்கு. 300 யானைங்களா? அடிச்சானே சாப்பிடாதுங்க. அழுகி புழு வருங்க, ஒரு வெள்ளை கலர் ஒயிட் கலர் புழு வருதுல்ல, அந்த டயத்தில் தான் அது சாப்பிடுது. லிக் பண்ணி சாப்பிடுது. பைசனா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம ஒன் டே பிஃபோரே டாப் ஸ்லிப் கீழே வந்து நம்ம ரூம் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் டே 8:30 பரம்பிக்குளத்தில் வந்து சஃபாரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பரம்பிக்குளத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆனமலை புலிகள் காப்பகம், பொள்ளாச்சி வனக்கோட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு செக் போஸ்ட். இந்த இடத்துல உங்களோட கார் டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து போகலாம். ஸோ உள்ளே என்ட்ரானதும் இப்படி தான் உங்களுக்கு வந்து வியூ இருக்கும். போகிற சைடு ஃபுல்லாக பயங்கர வியூவாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹில்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஆக்சுவலி ஒரு நல்ல ஃபீல். ஸோ டாப் ஸ்லிப் போகிறேன்றதுனால வந்து எல்லாருக்கும் மாதிரியும் நாங்களும் வந்து இந்த இடத்துல எலிஃபேன்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குமே அப்படின்றதுனால ஃபுல்லாக ரோட்டில் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எங்களுக்கு இந்த பீகாக் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸும் இருக்குன்றாங்க. அதனால் நாங்கள் அதையும் வந்து பார்த்துட்டே இருந்தோம். நீங்களும் போகும்போது பாருங்கள். நாங்கள் போகும்போது லைட்டாக தூறல் போட்டு இருந்தது. ஸோ நாங்கள் காரோட விண்டோலாம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரெஷ் ஏரு, சில்லாக வந்து கிளைமேட்டில் வந்து போனோம். சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதே ஃபாரஸ்ட்டோட அட்மாஸ்பியர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். ஆனால் சாணம் செம்ம ஃப்ரெஷ்ஷு இப்போ தான் போட்டுக்குது. ஏன்னா இப்போ தான் போட்டுக்குது. ஒரு 1/2 hour கூட ஆகிருக்காது. இது வந்து 2வது இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கூட்டமாக இருக்குங்க போல் இருக்குது. ஸோ கீழே செக் போஸ்ட்டில் நாங்கள் கேட்கும்போது யானைலாம் எதுவும் இல்லைன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் போகிற வழியில் யானை இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. இது செகண்ட் செக் போஸ்ட். ஸோ இங்கே நாங்கள் கேட்கும்போது இப்போ தான் ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து யானை கிராஸ் ஆச்சு சொன்னாங்க. ஸோ இது வந்து டாப் ஸ்லிப். இது இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டாப் ஸ்லிப்பில் வராங்கன்னா ரூம் ஸ்டேலாம் வந்து இங்கே தான் வந்து பண்ணணும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனாக்கா இது வந்து பரம்பிக்குளத்துக்கு போகிற ரூட்டு. எஸ், ஃபைனலாக நம்ம வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்கள் காரை இந்த இடத்துல ஓரம் கட்டிங்க. ஏன்னா இது 3rd செக் போஸ்ட்டு. இங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். இங்கே போகிற ரூட் அகைன் இங்கேயும் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கூட வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய விஷயம் அவங்கள பற்றி வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து வரத்துக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். ஏன்னா இந்த இடத்துல பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து இங்கே ஏரோட குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ அதுக்காகவே வந்து நிறைய டாக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இங்கே வந்து ஒரு 4 days 5 days இல்லை 1 weekல வந்து ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பரம்பிக்குளத்தோட மெயின் பிளேஸு. ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு சஃபாரி எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். உங்கள் காரையும் நீங்கள் இங்கே தான் பார்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ இதுக்குள்ளே போய் தான் வந்து உங்களோட சஃபாரி வந்து நீங்கள் வந்து புக் பண்ணணும். எத்தனை பேர் அப்படின்ட்டு சொல்லி புக் பண்ணணும். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டே பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் ட்ரெக்கிங்கு, ரூம்ஸு, இதை பற்றின பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மேப் ஒன்று வச்சுருப்பாங்க. இதுதான் நம்மளோட சஃபாரியோட டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வழியாக தான் நம்ம போவோம், இந்த இடத்துலாம் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயே வந்து கேன்டீன் இருக்குது. மார்னிங் நம்ம சாப்பிடலன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம். குரங்கு தொல்லை இங்கே ரொம்ப வந்து அதிகம் ஆக்சுவலி. நான் குரங்கு சொன்னது வெளியில், இவங்களாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நான் மீன் பண்ண குரங்கு வந்து இதோ இங்கே மரத்தில் கீழெல்லாம் வந்து இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்களோட சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டிரைவர் அண்ணா வந்து நிறைய விஷயம் சொன்னார். அதில் முக்கியமான விஷயம்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. 643 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். இதில் வந்து 35 டைகர்ஸ் இருக்குது. 129 லெப்பர்ட். ஓகே. யானை
யானை ஒரு குட்டியும் அங்கே முன்னாடி ஒரு மண்ணை தோண்டி தோண்டி சாப்பிட்டுருக்கு நடு ரோட்டில். ஓகே. நல்ல சீனாக இருக்குது. மண்ணை அள்ளி சாப்பிட்டு அந்த மண்ணை வந்து இப்போ தான் தோண்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். ஓகே. மண்ணில் அதனால அதை சாப்பிடுது. இப்போ ஓன் வெஹிக்கிளில் போகும்போது நீங்கள் யாரா கூட வருவீங்க? ஒரு கைடு கூட வருவாங்க. நம்ம வண்டி ஓட்டு போகலாம். ஆமாம். ஏன் இருந்து 1/2 மணி நேரமா இதுக்குள்ளே இருந்து இந்த மண்ணை தட்டி தட்டி சாப்பிட்டுங்க. ஆனை குட்டி கூட்டமா நேற்று தான் அவ்வளோ பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. யானை எங்கே இருக்கு? மேலேருந்து இங்கே வரக்குள்ள இந்த 20 கிலோமீட்டர் டோட்டலாக அவ்வளோ பைசக்கு மேலே இருக்கு. யானை எங்கே இருக்குங்கண்ணா? யானை வந்து ஒரு 300 யானைக்கு பக்கத்தில் இருக்கு. 300 யானைங்களா? மேலே வந்து சில ரூம்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். இதுவும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சைடில் இந்த ஹட்டு இருக்கும். இங்கே வந்து தங்கினீங்க அப்படின்னாக்கா லெப்பார்டையும் எலிஃபென்ட்ஸையும் நீங்கள் நிறைய வந்து ஸ்பாட் பண்ணலாம். ரொம்ப த்ரில்லாக இருக்கும். இந்த ஹட்டில் ஸ்டே பண்ணோன்னா 8000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 3 to 4 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாமா. ஸோ இங்கே வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறமா வந்து ட்ரெக்கிங்கு, போட்டிங்கு, அப்புறம் இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணி அனிமல் சைட் சீயிங்ஸும் நம்ம நல்லா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இதுதான் வந்து தூணக்கடவு டேம். காமராஜர் ஐயா காலத்துலேருந்து பில்ட் பண்ண டேம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இந்த டேமோட ஸ்பெஷல் வந்து டிரைவரை நான் சொல்லுவாங்க, கேளுங்க. இதுதாங்க இப்போவும் இந்த ஆழியார் டேமுக்கு இங்கிருந்து தான் தண்ணி போகுது. இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் பரம்பிக்குளம் டேம் இருக்குங்க. 3 கிலோமீட்டர் மலையை குறைஞ்சி அந்த தண்ணி இங்கே கொண்டு வந்து 8 கிலோமீட்டர் மலையை குறைஞ்சி மறுபடியும். ஆமாம் ஆமாம். டனல் மலைக்கு நடுவில் இந்த டேமை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்போயே எவ்வளோ சூப்பராக வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஸோ டேமுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். இது வந்து ரொம்ப வந்து க்ரீனரியாக இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும் இதுக்குள்ளே போகும்போது. ஸோ மற்ற சஃபாரிக்கும் இங்கேயும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எல்லா சஃபாரியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சஃபாரி வெஹிக்கிள்ஸில் மட்டும் தான் போகணும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் கூட போகலாம். பட் சின்ன காராக இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. பெரிய காராக இருந்தால் மட்டும் வந்து போகலாம். உங்கள் கூட வந்து சேஃப்டிக்காக வந்து ஒரு ஆஃபீஸரும் உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து அனிமல்ஸையும் பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட்டோட பியூட்டியும் பார்த்துட்டே போயிட்டே இருங்க. டைகர் வந்து பெரிய பல்கா பெரிய காட்டெருமை இருக்கு, அதைத்தான் அடிக்குது. 1.5 டன் வரைக்கும் அது 10 நாள் வரைக்கும் அழுகுன பின்னாடி தான் சாப்பிடும். 10 நாள் வரைக்கும் அதை வச்சு சாப்பிடும். அடிச்சோன்னு சாப்பிடாதுங்க. அழுகி புழு வருங்க, ஒரு வெள்ளை கலர் ஒயிட் கலர் புழு வருதுல்ல, அந்த டயத்துல தான் அது சாப்பிடுது. லிக் பண்ணி சாப்பிடுது. பைசனா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். புழுவானோடனே அந்த புழுவோடு சேர்ந்து சாப்பிடும். அது அதுதான் பிடிக்கும். வெட்டுறப்ப இதுக்குள்ள இருந்து ரத்தம் வந்ததாக சொல்றாங்க. அதனால வந்து இதுல ஏதோ கன்னி தெய்வம் இருக்கிறதாக ஆதிவாசி எல்லாம் சொல்லங்காட்டிக்கு அந்த பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போன ஒரு மரம், ஒரு வர்ஜின் ட்ரீ. 8.5 மீட்டர் அதனுடைய சுற்றளவு இருக்கு. ஹைட் வந்து 155 அடி ஹைட் இருக்குங்க. ஆமாங்க. மகாவர்ஷ புரஸ்கார் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பக்கத்தில் இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் ரூட்டு பார்த்தேன். இந்த இடத்த பற்றி கேட்கும்போது இந்த இடத்துல எலிஃபென்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய கிராஸ் ஆகிற இடம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒரு த்ரில்லான இடத்துல ட்ரெக்கிங் போனோன்னா நீங்கள் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு டேம் வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா இந்த பள்ளத்தாக்கில் வந்து இந்த டேமோட வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் டேம் வியூ பாயிண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஈக்கோ ஷாப் வந்து ரீச் ஆகிடுவோம். இந்த இடத்துல அந்த லோக்கல் ட்ரைப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸு. நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அது எல்லாமே இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு தான் போகும்.
இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்காக பக்கத்துலேயே ஹோட்டலில் போய் நிப்பாட்டினாங்க. ஹோட்டல் பார்க்குறதுக்கு வெளியில் நார்மலாக தான் இருக்குது, பட் உண்மையுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததும் லாஸ்ட்டாக வந்து நம்ம பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் டேமுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களோ அங்கேயே வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு டேம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தூணக்கடவு டேமுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுவும் அந்த ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டேம் தான் இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்து இந்த ரூட் வழியாக தான் போவோம். இந்த வழியில் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய மான், இந்த மாதிரி மயில், அப்புறம் இன்னும் சில டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வழியை வந்து போகும்போது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் சப்போர்ட் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.